ஒரு கிளாஸ் அளவு கம்பெடுத்து நல்லா 2 முறை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற வச்சு, ஒரு கிளாஸ் கம்புக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிற கேப்பில் நம்ம ஊற வச்சுருக்க கம்பெடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்தாலே போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். தண்ணியுடைய நல்ல கம்பு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் பசையாட்டம். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது கம்பு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. மறுநாள் காலையில் கம்பு நல்லா புளிச்சிருக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தயிர் இல்லாட்டி மோர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி தொட்டுக்கிறதுக்காக ஊறுகாய், வத்தல், வடகம், மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடலில் இருக்க சூட்டெல்லாம் தணிச்சிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட.